செகண்ட் டே ஆஃப் மை பேக்கிங் கிளாஸ். நினச்சி கூட பார்க்கல, இன்றைக்கி 8 பேர் கிளாஸ்க்கு சேர்ந்துருந்தாங்க. அதுவும் லாஸ்ட் மினிட்ல தான் தெரிஞ்சிச்சு. இன்றைக்கி நடந்த இந்த கப் கேக் கிளாஸ் உண்மையிலே ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. உசிலம்பட்டியிலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க, தேனியிலேருந்து ஒரு மேம் வந்திருந்தாங்க, மற்ற 6 பேரும் மதுரையிலேருந்து தான் வந்திருந்தாங்க. இந்த 8 பேருமே உண்மையிலே ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நல்லாவே சொல்லி கொடுக்கறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களாவே செய்ய ஆரம்பிச்சப்போ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இனிஷியலாக உள்ளே வரும்போது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ஃபுல்லாகவே பேசிக்லேருந்து தெரிஞ்சுக்கணும்னு வந்திருக்கோம். ஓடிஜி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுலேருந்து எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் 1-2 தடவை வீட்டில் பிள்ளைங்களுக்காக செஞ்சுருந்துருப்பாங்க போல். மற்றபடி எல்லாருமே ஃப்ரெஷர்ஸ் தான். அத்தனை பேருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு கற்றுக்கிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக செஞ்சு பார்த்தாங்க. அவங்க செஞ்ச கேக்ஸ் தான் இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கிளாசிக் வெனிலா கப் கேக் மட்டும்தான் நான் செஞ்சு காமிச்சேன். அதுக்கப்புறம் எல்லா கேக்குமே அவங்களாவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரொசீஜரை எக்ஸ்பிளைன் பண்ண உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க. டிசைனிங் போர்ஷன் மட்டும் நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி செஞ்சு காமிச்சேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. யாகாங்கிற அந்த பாப்பாவோட பேரை அவங்களே அந்த கப் கேக்கில் எழுதுனதை ரொம்ப அழகாக இருந்துச்சு. என்கிட்ட கொடுத்துருந்தா கூட அந்த அளவுக்கு நீட்டாக எழுதியிருப்பேன் நான் தெரியல. பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. குட்டி பாப்பாவுக்கு லீவுன்னு சொல்லிட்டு அவளை துணைக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அந்த பிள்ளையும் ரொம்ப என்ஜாய் பண்ணி எங்கள் கூட நின்று எல்லாத்தையும் சும்மா அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தா. குக்கிங்கில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை போல். தம்பி கேம் விளையாடும் போது கூட நின்று கேமை தான் பார்த்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப கொஞ்சம் அந்த கப் கேக்ஸ் அரேஞ்ச் பண்ணுறப்பெல்லாம் கூட நின்று பார்த்துட்டு இருந்தா. ஒரு தொந்தரவு இல்லை. எல்லாருமே இத்தனை பேர் இருக்கோம், நெசன்னு இருக்கோம், எப்படா மேனேஜ் பண்ண போகிறோன்னு அந்த மாதிரி யாருமே ஃபீல் பண்ணலை. ஆக்சுவலாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. எங்கே இடம் பத்தாமல் போயிடுமோ, எல்லாருக்கும் கரெக்டாக புரிகிற மாதிரி சொல்லி கொடுத்துருவேனோ அப்படிங்கிற பயம்லாம் நிறைய இருந்துச்சு. எப்படி இத்தனை பேரை மேனேஜ் பண்ண போகிறோம், ஃபஸ்ட் டைம் எடுக்கிறோமே அப்படின்னு. பட் எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்க. யாருமே குறை சொல்லலை. நல்லா புரிஞ்சுதுன்னு சொன்னாங்க. ரொம்பவே பிடிச்சிருக்கு கிளாஸ்ன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையாக சொல்ல போனால். எல்லாருக்கும் அவங்கவுங்க ரெசிபி புக்லெட்ஸ் கையில் கொடுத்தாச்சு. என்னைக்குனாலும் டவுட்ஸ்னால் கால் பண்ணுங்கன்னு சொல்லியாச்சு. ஸோ இனிமேல் வர்ற எல்லா கிளாஸஸும் ஓரளவுக்கு தைரியமாக எடுத்துடலாம், எத்தனை பேர் வந்தாலும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இத்தனை பேருக்கு கிளாஸ் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்லேருந்து இன்னும் கான்ஃபிடென்ட்டாக எடுப்பேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இருந்த இந்த பயம் கூட இனிமேல் இருக்காது அப்படின்னு நம்புகிறேன். பட் ஒவ்வொரு தடவை பண்ணும்போதும் இப்படி தான் நினைக்கிறேன். பட் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஆனால் சொல்லி கொடுக்கறத சரியாக எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நல்லபடியாக சொல்லி கொடுத்துட்றேன். அதில் ஒரு குறையும் வைக்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, நாங்கள் செஞ்ச கேக்ஸோட டேஸ்ட்டுமே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ நம்பி நீங்கள் எல்லாம் கிளாஸ்க்கு வரலாம். அடுத்த கிளாஸ்க்கான அப்டேட்டை வர்ற சாட்டர்டே ஈவினிங் போஸ்ட் பண்ணிடுவேன். ப்ரையராக புக் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ வந்திருந்த அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எல்லாரையும் நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.